இலக்கம் 10. ஒரு உயர்ந்த மாடி கட்டணம் அமைப்பதற்கு செலவாகும் காலத்தை 3 கட்டங்களாக பிரித்து கணிப்பிடப்பட்டது. முதற்கட்ட வேலைக்காக ஒதுக்கப்பட்ட காலத்தின் 2 மடங்கு காலம் இரண்டாவது கட்டத்துக்கும் முதலிரு கட்ட வேலைகளுக்காக ஒதுக்கப்பட்ட கால அளவு மூன்றாவது கட்ட வேலைக்கும் செலவாகும் என தீர்மானிக்கப்பட்டது. முதற்கட்ட வேலை 2000 ஆண்டு தை மாதம் ஆரம்பித்து 2002 மார்கழி மாதம் முடிவடைந்தது. திட்டமிட்டபடி அம்மாடி கட்டடம் எவ்வாண்டில் முழுமையாக பூர்த்தியாகப்பட்டிருக்கும். இதை சொல்லியிருக்காங்க. ஒரு உயர்ந்த மாடி கட்டடம் அமைக்கிறக்கா 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சாங்க சொல்லியிருக்காங்க. 3 கட்டம். அதுல நாங்க முதற் கட்டத்தை எக்ஸ் என்று எடுக்க போறோம். அப்ப இரண்டாவது கட்டம் எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா இது முதலாவது கட்டத்துல இருந்து 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இரண்டாவது கட்டம் 2x. அடுத்த மூன்றாவது கட்டம் இது 2 கூட்டுத்தொகைன்னு சொன்னதால 2x ஆக x எத்தனைடா 3x. இதுல சொல்லியிருக்காங்க முதற்கட்ட வேலை செய்யறதுக்காம் 2000 ஆண்டு தை மாதம் ஆரம்பிச்சாம் 2002 மார்கழி மாதம் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2000 2002 வரையும் எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு பார்த்தா 2000 2001 2002 இல்ல எத்தனை ஆண்டு இருக்குண்டா 3 ஆண்டுகள் இருக்கு. அப்ப முதலாவதுக்கு 3 ஆண்டுன்னு தெரிஞ்சிட்டு முதலாண்டுல 2 மடங்குனா 2 ஆண்டு சொல்லி இருக்கிறதால இது 6 இருக்கும். இது அதுல மொட்டை கூட்டுத்தொகைன்னு சொன்னதால 6 9 6 3 9. அப்ப இதுல கேட்டிருக்க கேள்வி என்னண்டா திட்டமிட்டபடி அம்மாடி கட்டடம் எவ்வாண்டில் முழுமையாக பூர்த்தியாக்கப்பட்டிருக்கும். இதை சொல்லியிருக்காங்க. இது 2002 முடியுதாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2002 முடியுதுண்டா அதுல இது 6 9 கூட்டுவோம். கூட்டினா இது 15. அந்த 15 நாங்க இதுல போட்டு கூட்டுவோம். கூட்டினா 2002 15 2017. அப்ப விடை என்னண்டா 2017. நன்றி.